24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இராணுவ ரீதியாக பார்க்கும் பொழுது, தளபாடங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது, அவங்க வைத்திருக்கக்கூடிய இயந்திரங்களை பார்க்கும்போது, இஸ்ரேல் எல்லாமே ஒரு புதிய நவீனத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஆனா அதே சமயத்துல ஈரானை சார்ந்த விஷயங்கள் அதிகமா இருந்தாலும் அவங்க நவீனமான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது. தொடர் தாக்குதல்கள் நடக்குமே ஆனால் மிகப்பெரிய போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை உடனடியாக உலக நாடுகள், பெரிய நாடுகள், ஐநா சபை மற்றும் மற்ற நாடுகள் சேர்ந்து தலையிட்டாலே ஒழிய ஹமாஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறத விட, இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அழிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க நிறைய பேர். இப்போ இஸ்ரேல அமெரிக்கா அதிகமா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பல்வேறு காரணங்கள். இதுல பிரதான காரணம் பொருளாதாரம். அமெரிக்க நிறுவனங்களாகட்டும், இல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளாகட்டும். நம்ப மாட்டீங்க, திருச்சியில, கோயம்புத்தூர்ல தங்களை யூதர்களா மாத்திக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இஸ்ரேல்ல போய் நாட்டுல வீட்டுல சுகமா இருக்காங்க. இந்தியர்கள். ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பது சமூக பணித்துறை பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் அவர்கள். சார் வணக்கம். சார், இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல இதுவரைக்கும் ஈரான் மறைமுகமா ஆதரவு அளிச்சிருந்தா சொல்லப்பட்டது. தற்பொழுது சிரியால உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானும் நேரடியாக களத்துல இறங்கி இருக்கு. இது எதை நோக்கி போகும் சார்? அப்படி பலம்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா யார் இதுல பலமானவங்க இருக்காங்க ராணுவ ரீதியா? இஸ்ரேல் இதுக்கும் ஈரானுக்கு எதிரான போர் ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் போய்கிட்டு இருக்கு. இது பலப்பரீட்சை நடத்துறதுக்கோ, பலப்பரீட்சையை பார்க்கறதுக்கோ இது ஒரு சரியான தருணம் இல்லை. இது ஒரு களமும் இல்லை. ஏன்னா ஆயுதத்தை வச்சுக்கிட்டு யார் பலசாலின்னு பார்த்தா அங்க இருக்க பொதுமக்களும் சாதாரண மக்களுக்கும் தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கும். அதனால அந்த துணியில நம்ம பேசுறதுங்கிறது சரியாகவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா ராணுவ ரீதியில பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கு. அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, நிலப்பரப்பு அளவுல இஸ்ரேல் மிகவும் சிறிய நிலப்பரப்பு, ஈரான் பல மடங்கு பெரிய நிலப்பரப்பு. மனித வளத்திலையும் ஈரான் மிக அதிக மனித வளத்தை கொண்டது, இஸ்ரேல் குறைந்த மனித வளத்தை கொண்டது. ஆனா 70கள்ல இருந்து தொடர்ந்து ஈரான் மீது தடைகள் இருந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. பல்வேறு தடைகள் இருக்கு. அது ஈராக் போரா இருக்கலாம், அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு போர்களா இருக்கலாம். எல்லாத்துலயுமே ஈரானுக்கு சூழல் எதிராக தான் செயல்பட்டிருக்குது. அப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இராணுவ ரீதியாக பார்க்கும் பொழுது, தளபாடங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது, அவங்க வைத்திருக்கக்கூடிய இயந்திரங்களை பார்க்கும்போது, இஸ்ரேல் எல்லாமே ஒரு புதிய நவீனத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஆனா அதே சமயத்துல ஈரானை சார்ந்த விஷயங்கள் அதிகமா இருந்தாலும் அவங்க நவீனமான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெளியிருந்து பார்க்கும் போதே தெரியுது. இப்போ ரெண்டையும் ஒரு ஒப்பீடாய்வு செய்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கு சலிச்சவங்க நாங்க இல்லைங்கிற அந்த போட்டி மனப்பான்மை இருக்குமே தவிர, மற்றபடி அது ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அடிச்சா துல்லியமா தாக்கக்கூடிய இந்த மாதிரியான தொழில்நுட்பமானது இஸ்ரேலுக்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இஸ்ரேல் அதோட மட்டும் இல்ல, வளங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் யார் அணிதிரண்டு நிக்கிறாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் பின்னாடி நிறைய வளர்ந்த நாடுகள் அணிதிரண்டு நிக்கிறாங்க. அது குறிப்பா அமெரிக்காவா இருக்கலாம், அல்லது ஜெர்மனியா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், இங்கிலாந்தா இருக்கலாம். இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே இவங்களோட சேர்ந்து அணிதிரண்டு நிற்கிறாங்க. ஈரான் அணிதிரண்டு இருக்கிறது அவ்வளவு இந்த மாதிரியான நாடுகள், அது வேறு மாதிரியான நாடுகள் அணிதிரண்டு நிற்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு துருவங்கள் இடையே இருக்கக்கூடிய ஒரு போர் மாதிரிதான் இது நமக்கு காட்சி அளிக்குது. ஆனா இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு பெரிய அளவுல இயற்கை வளங்கள் கிடையாது. ஆனா ஈரானுக்கு மிக அளவுல இயற்கை வளங்கள் இருக்குது. குறிப்பா எண்ணெய் வளம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அப்போ இந்த ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டும் சரிக்கு சமமா தான் இருக்குது. ஆனா ஒரு சில இடங்கள்ல இஸ்ரேலுடைய வலிமை அதிகமாகவும், மற்ற இடங்கள்ல ஈரானுடைய வலிமை அதிகமாகவும் நம்ம பார்க்கணும். அணு ஆயுத செயல்பாடு அதை பத்தியும் பேசுறாங்க. ஈரான்ல அந்த அணு ஆயுத செயல்பாடுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது மறைமுகமா அவங்க தொடர்ந்து அதை வச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இதுவரைக்கும்
நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டாங்க. நேரடியாகவே வந்து அமெரிக்காவை சார்ந்தவர்கள் நேரா போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. மற்ற நாட்டை சார்ந்தவங்களும் ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அணு ஆயுதம் அப்படிங்கிறது அங்க இல்ல அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா சாதாரண மக்களுடைய பயன்பாட்டுக்கு அணுசக்தி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கறத நமக்கு நல்லா தெரியும். அது ஈரானே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதம் அளவுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் தெளிவான செய்திகள் இல்ல. ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இன்னும் இல்லாம தான் இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சிரியாவில் உள்ள அந்த தூதரகத்தை இஸ்ரேல் தாக்குனதுனால ஈரான் வந்து ஒரு எதிர்வினையா எங்களோட பதிவை எங்களோட பலத்தை காமிக்கிறோம் அப்படின்றதுக்காக மட்டும் ரிட்டாலியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இது தொடர்ந்து அப்படியே நீடிச்சுட்டு தான் போகும்னு நினைக்கிறீங்களா? இது எதை நோக்கி இட்டு செல்லும்னு நினைக்கிறீங்க சார்? ஒவ்வொரு நாட்டுக்கும் தனது இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கான உரிமைகள் வந்து இருக்கு. அப்போ சிரியாவில் நடந்த அந்த தாக்குதல் குறிவைத்து ஈரானுடைய தூதரகத்தை தாக்கின ஒரு சம்பவமா நம்ம பார்க்கிறோம். அதுக்கான ஒரு எதிர்வினை வந்து நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 330 ட்ரோன் அட்டாக் வந்து இவங்க பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது வந்து சிம்பாலிக் அட்டாக்கா அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. இதுக்கு மேல வந்து பதில் இருப்புகள் 2 நாடுகளும் இருக்கக்கூடிய வந்து வாதம் பிரதிவாதம் இருக்க மாதிரி தாக்குதல் பதில் தாக்குதல் இந்த 2 தாக்குதல்களும் எப்படி நடக்குதுன்றதை பொறுத்து தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு அதை அதிகப்படுத்தாம அதே நிலையில இருக்கிற மாதிரிதான் ஒரு நிலைமையை நம்ம காட்டியிருக்காங்க. அது வந்து போரினுடைய உக்கிரம் அதிகம் ஆகல இது வரைக்கும். ஆனா அதே சமயத்துல கண்காணிப்புகள் குறையவே இல்லை. தொடர் கண்காணிப்புல தான் இருக்கு. குறையவும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல அது வந்து குறையறதுக்கான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்போ இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா, இது தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த 1 மாதமோ அல்லது 2 மாதங்களோ இது தொடருமே ஆனால், தொடர் தாக்குதல்கள் நடக்குமே ஆனால் மிகப்பெரிய போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை உடனடியாக உலக நாடுகள், பெரிய நாடுகள், ஐநா சபை மற்றும் மற்ற நாடுகள் சேர்ந்து தலையிட்டாலே ஒழிய இந்த போக்கை வந்து மாற்ற முடியாது. இது இது பிரிவினையை ஏற்படுத்துமா சார்? அது இஸ்ரேல் ஒரு சைடு பிளஸ் வந்து இப்போ அரேபியன் கண்ட்ரிஸ் முஸ்லீம் நாடுகள் ஒரு சைடு. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல், அமெரிக்கா, இங்கிலாந்து இது ஒரு புறமும், இங்கிட்டு ஈரான், முஸ்லீம் நாடுகள் ஒரு புறமும் மாறி இது ஒரு மிகப்பெரிய போராக 3ஆம் உலக போராக கூட மாற வாய்ப்பு இருக்குது நீடிச்சா அப்படின்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. அதாவது 3ஆம் உலக போர் இப்படி ஆயுதங்கள்ல தான் நடத்தணுன்றது அர்த்தம் இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா 3ஆம் உலக போரினுடைய ஒரு தொனியும் அந்த நிலைமையும் நடைமுறையும் வித்தியாசமா இருக்கும். இது இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் அணுதா ஆயுதங்களை வச்சுன்னா இன்னைக்கு போர் அப்படிங்கிற அந்த போரினுடைய குணங்கள் வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு சைபர் அட்டாக் பண்ணலாம், பயோகெமிக்கல் அட்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் டெக்னாலஜிக்கலி எல்லா நாடுகள் கிட்டையும் இதுக்கான தயாரிப்பு நிலை தான் இருக்கு அல்லது தடுப்பு நிலைகள் இருக்கு. இப்போ திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்தாலே ஒழிய மற்ற விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டாலோ மற்ற அணுகுமுறைகள் எல்லாமே மக்கள் வந்து கைத்தேர்ந்து இருக்காங்க. அதை வந்து பார்த்து உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய தயார் நிலையிலும் இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2 நாடுகளும் நம்ம முக்கியமான நாடுகளை மறந்துட்டோம். ரஷ்யாவும் சைனாவும் இன்னைக்கு ஈரானோட நிக்கிறாங்க. நேரடியாக வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கல அப்படின்னாலும் அவருடைய ஆதரவுகளை அப்பப்ப தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஓர்முகத்தன்மை கொண்ட போர் கிடையாது, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு போர். அப்போ இதை பார்க்கும் பொழுது இது ஏதோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் நடந்த சண்டையில ஈரான் போய் மாட்டிக்கிட்டதா கிடையாது. இது காலங்காலமா நடந்து வந்த ஒரு விஷயத்தை தான் இது ஒரு பகிரங்கமா வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இப்ப தெரியுது. ஓகே. இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து நீடிச்சுட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அங்க ஹமாஸ் சைடு வந்து அவ்வளவு பலி, பாலஸ்தீன்ல அவ்வளவு பலி, அதையும் தாண்டி நீடிச்சிட்டு இருக்கு. ஒரே முறை மட்டும் போர் நிறுத்தம் மேற்கொண்டாங்க. ஆனா அதுவும் வந்து அதுக்கப்புறம் பலிக்கல. அதுவும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்பதான் சார் முடியும்? இதுக்கு ஒரு ரிசல்ட்னா என்ன? ஸோ 2 நேஷன்ஸ் அமைக்கிறதா அதுக்கு ஒரு ரிசல்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது நடைபெற வாய்ப்பு இருக்கா? 2 நேஷன்ஸ்ன்றது ஏற்கனவே வந்து இந்த 2 நேஷன் தியரியில தான் இவங்க எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுல பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இதுல மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஆக்கிரமிப்பு கிடையாது. கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேல அந்த ஆக்கிரமிப்புகளை விரிவுபடுத்தல் நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஹமாஸும் வந்து விடாம தாக்குதல்களையும் அதுக்கு ஒரு எதிர்ப்பையும் வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹமாஸுடைய நேரடி குறுக்கீடு வந்து இந்த கடந்த 25 ஆண்டுகளா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த இது இயக்கங்கள் எல்லாமே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கு.
ஆனா இங்க முக்கியமா என்னத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல மற்ற இடங்கள்ல மிகப்பெரிய போர்கள் வந்து இல்லாத காலகட்டத்துல இங்க ஒரு போர் அப்படி வெடிக்குது அப்படிங்கும்போது, குறிப்பா இஸ்ரேல் இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தும் பொழுது உலக நாடுகள், முன்னேறிய நாடுகள் முன் வந்து 2 தரப்புகளையும் கண்டிச்சு அவர்களை வந்து ஒரு கட்டுப்போக்கு கொண்டு வராங்க. இஸ்ரேலை இவ்வளவு ஊக்குவிக்கிறதும், இதுக்காக சாதாரண சாமானிய பாலஸ்தீன மக்களை பலிகடா ஆக்குவதும் எந்த ஒரு தரப்பினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஐநா சபை அதை கடுமையா வந்து கண்டிச்சிருக்குது. ஆனா ஐநா சபை என்ன செய்ய முடியும்? ஐநா சபையில் இருக்கக்கூடியவங்க பெரிய வீட்டோ பாவதுன்னு சொல்லக்கூடியவங்க, செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கவங்க தான் அதை பண்றாங்க. அப்போ அவங்க பண்றதுல மிகப்பெரிய தவறுகளை வச்சுக்கிட்டே போறாங்கன்றது நமக்கு தெளிவா தெரியுது. ஹமாஸ் இந்த போரை தொடங்கிச்சு. ஹமாஸ் தான் முதல்ல இஸ்ரேல தாக்கிச்சுன்னு சொல்லப்பட்டாலும், ஹமாஸ் தாக்குறதுக்கான காரணம் வந்து அவங்க காலமா எதிர்கொண்ட அடக்குமுறை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க சொன்ன மாரி ஐநால ஆரம்பத்திலேருந்து 2 நேஷன் தியரி சொல்லப்பட்டது. 1 இஸ்ரேல், இன்னொன்னு பாலஸ்தீன் 2 நாடு அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கடைசி வரைக்கும் பாலஸ்தீன் அமைக்கப்படவே இல்ல. நீங்க சொல்ற மாரி அமெரிக்கா தன்னோட வீட்டோ பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல காப்பாத்திக்கிட்டே இருக்கு. போர் நிறுத்தத்துக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளாம. ஒரு பக்கம் வந்து மனித உரிமை மீறலை பத்தியும் பேசுது. இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? இப்போ இஸ்ரேல் இஸ்ரேல வந்து அமெரிக்கா அதிகமா அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு பல்வேறு காரணங்கள். இதுல பிரதான காரணம் வந்து பொருளாதாரம். அமெரிக்க நிறுவனங்களாகட்டும், இல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளாகட்டும், அல்லது அமெரிக்க அரசுக்கு தேவையான பண உதவிகளாகட்டும், அல்லது கட்சிகளுக்கு தேவையான உதவிகளாகட்டும், இது எல்லாமே வந்து யூதர்கள் கிட்ட இருந்து தான் வருது. அப்ப அவர்களை பகைச்சுக்கிட்டு இவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கனால யார் ஆட்சிக்கு வந்தாலும், அது பைடன் வந்தாலும் சரி, இல்ல வேற யார் வந்தாலும் சரி, இவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது கண்டிப்பா யூதர்களுக்கு வந்து முகம் கொடுத்து தான் செயல்படணும். வேற வழியே இல்ல. அப்படி வந்து கண்டிப்பா நம்ம வந்து இதுக்கு எதிரா நம்ம நிக்கிறோம் அப்படின்னு ஒரு 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 ஆட்சி வறுமையானால், அந்த ஆட்சியை வந்து கவுக்கிறதுக்கு எல்லா வகையிலயும் முயற்சிகள் நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நாடு. அப்போ இங்கதான் வந்து நாட்டினுடைய பொறுப்பு, உலக பொறுப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எந்த நாட்டுக்குமே ஒரு உலக பொறுப்புன்னு இருக்கு. அந்த உலக பொறுப்பை வந்து அமெரிக்கா வந்து தெளிவா திறம்பட கையாளணும். அது ஜெர்மனியும் அப்படிதான், பிரான்ஸ் அப்படிதான், இங்கிலாண்டும் அப்படிதான். இவங்க வந்து அந்த உலக பொறுப்பு வந்து இப்ப இன்னைக்கு வந்து அவன் அடிக்கிற வரைக்கும் அடிக்க விட்டு, ஐயா இப்ப நிறுத்தாங்க அப்படின்னு சொன்னா நிறுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராணுவ தடபாளங்களையும் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வித்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் போர் நிறுத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போருக்கு தேவையான ஆயுதங்களை வித்துக்கிட்டு இருந்தா இது வந்து சரி வராது. அப்போ இந்த பிசினஸ், இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் வார் அப்படிங்கறத நம்ம கவனமா இருந்து அதை குறைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். வெஸ்ட் பேங்க்ல ஒரு படைப்பிரிவு வந்து மனித உரிமைகளை மீறிடுச்சு. அதனால வந்து அந்த படைகளுக்கான உதவிகள் நிறுத்தப்படும்ன்ற மாரி அமெரிக்கா சொல்றதுக்கு, நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து இஸ்ரேல் ஒரு கட்டத்துல அமெரிக்கா தலையிட்டு அமெரிக்காவையும் மீற தயாரா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அமெரிக்காவையும் பகச்சுக்க தயாராயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அதாவது இதெல்லாம் வந்து பகைச்சிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. பகைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது சொல்றதுதான் தடைனா நீங்க ஒரு பகுதியை தானே தடை பண்ண போறீங்க. இன்னொரு பகுதியை அது ஒண்ணு சொல்லலையே. நீங்க அங்கதான் தீவிரவாதிகள்னு சொல்லிதான் நான் தாக்குறேன். இப்போ இது அமெரிக்காவுக்கு வந்து இதுல வந்து தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துறது என்ன புது விஷயம் கிடையாது. இது புதிய விஷயமே கிடையாது. நீங்க ஈராக்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஈராக்னு ஒரு மிகப்பெரிய அழிப்பை ஏற்படுத்துறது நமக்கு தெரியும். ஆனா அங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை கடைசி வரைக்கும் அவங்கள வந்து அதை பார்க்கவே முடியல. ஒண்ணு இல்லாத ஒண்ணு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டு போனது நமக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி வந்து அப்போ பல்வேறு நாடுகள் வந்து அமெரிக்கா மேல தடையே போட்டாங்க, எதிர்ப்பு காமிச்சாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியை வந்து நீங்க தடைகள் மூலமா வந்து அவங்க நீக்கிட முடியாது. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா வேற, அன்னைக்கு இருந்த அமெரிக்கா வேற. இன்னைக்கு வந்து அமெரிக்கா பல்வேறு நாடுகளை கட்டாயம் சார்ந்துதான் இருக்கு. சாராம இருக்க முடியாது. குறிப்பா சைனாவை சார்ந்து இருக்குது. பொருளாதார ரீதியா சைனாவை ரொம்ப அதிகமா சார்ந்து இருக்கு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா ஏதாவது செய்யணும்னு சொல்லி சிம்பாலிக்காவது ஏதாவது அவங்க செஞ்சாகணும். அப்ப அந்த சிம்பாலிக்கா செய்யறதுல இது ஒரு விஷயம். இப்போ இந்த மனித உரிமை மீறல் ஈடுபட்ட இந்த போர், எந்த போருமே மனித உரிமை மீறல் தான். அது ஹமாஸ் நடத்தினாலும் மனித உரிமை மீறல் தான். அது இஸ்ரேல் நடத்தினாலும் மனித உரிமை மீறல் தான். போர்ல எல்லா போருமே மனித உரிமை மீறல் தான். ஒரு நியாயமான போர்ன்னு சொல்லி எந்த போருமே கிடையாது.
ஓகே. ஹமாஸை வந்து அழித்தொழிக்காமல் இந்த போர் முடியாது அப்படின்றதான் இஸ்ரேலோட தரப்பு வாதமா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஹமாஸ் வந்து எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இஸ்ரேலை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஹமாஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? என்னதான் ஈரான் போன்ற நாடுகள் உதவுனா கூட ஹமாஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? ஆனா தொடர்ச்சியா அங்கதான் வந்து சேதம் ஏற்பட்டுட்டே இருக்கு, விபரீதம் ஏற்பட்டுட்டே இருக்கு. சோ எதை ஒருவேளை யோசிக்காம இந்த முடிவை அவங்க எடுத்துட்டாங்களோ, முதல்ல இந்த போர் ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நல்லா தெரிஞ்சுதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. தெரியாம எல்லாம் யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க போற. அதாவது நேரடி போர் அப்படிங்கிறது வேற, குரில்லா போர் அப்படிங்கிறது வேறங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மராவின்னு ஒரு இடம். மராவிங்கிற இடத்த வந்து ஐசிஸ் வந்து ஒரு தனி இடமா, அவங்களுக்கு சொந்தமான இடமா சொல்லி ஐசிஸ் கேலிஃபேட் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. இத பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு மிகவும் குறைவான நபர்கள் தான் பண்ணாங்க. இப்ப இதை ஆரம்பிச்சு 3 மாசம் தொடர்ந்து இங்க நடந்துச்சு. இந்த போர் நடந்தது. எல்லாத்தையும் வந்து பிலிப்பினோ கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. 5 பேர்த்த மட்டும் பிடிக்க முடியல. இந்த 5, 6 பேர்த்த பிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே அந்த ஊரையே, அந்த டிஸ்ட்ரிக்டையே வந்து அழிச்சிட்டாங்க. டிஸ்ட்ரிக்டையே குண்டு போட்டு அழிச்சு அந்த இடத்த தரமட்டமாக்கிட்டாங்க. அவ்வளவு ஒரு ஒரு குரோதமான ஒரு போர் ஒன்று நடந்துச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. இப்போ கொரில்லா போர்ல வந்து என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா, உங்களுக்கு யார் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு தெரியாது. அவன் நினைச்சுக்குவான், சின்ன குழந்தை நினைச்சுக்குவான், ஹாஸ்பிட்டல்ல அடிப்பான். இப்போ எங்க வேணா அட்டாக் பண்ணலாம். அப்ப இது வந்து ஸ்காட்ச் டெத் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கிருந்து விட்டு வரும் பொழுது எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு வர்றது. இந்த நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி, இங்கதான் இருக்காங்க. அவங்க எகிப்துக்கு போறாங்கன்னா எகிப்துலயும் தாக்குதல் நடத்துறாங்க. எகிப்து பார்டர்ல தாக்குதல் நடத்திருக்காங்க நேத்து. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது கொஞ்சம் கவனமா தான் அதை கையாள வேண்டியிருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கும் வந்து எப்ப பாரு குண்டு போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு குண்டு போட போகும்போதும், ஒவ்வொரு குண்டை வீசும் பொழுதும் பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியும் அவங்களுக்கு. மீண்டும் அதை கட்டி எழுப்புறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டாலர் தேவைப்படுதுன்னு தெரியும். இது தெரியாம இல்ல. ஆனா நாங்க எப்படியாவது வென்றுவோம் அப்படின்னு நினைச்சுதான். இன்னொன்னு வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, அந்த 120 பேர் 120 பேரை வந்து பிணை கைதிகளா வச்சிருக்காங்க. அவங்களை விடுங்கன்னு சொல்லி இப்ப குண்டுகளை போடுறாங்க. இப்ப அவங்க குண்டுகளை போடுறது இது விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இது பண்ண நிறுத்திடுவாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஹமாஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறத விட, இஸ்ரேலுக்கு இந்த ஹமாஸ் அழிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க நிறைய பேர். அதனாலதான் இது நடக்குது. ஓகே. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் இது வந்து இல்ல நாங்க அழிச்சே தீர்வோம்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு அவங்க இறங்குறதாகவும், நீ தொட்டு பாரு என்ன ஆகுதுன்னு பாருன்னு சொல்லி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நடவடிக்கை. பாலஸ்தீனம்ன்ற நாடு உருவாக இனியாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? இல்ல பாலஸ்தீனம்ங்கிற நாடு ஏற்கனவே இருக்கு. அது உருவாகிறதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. பாலஸ்தீனம்ங்கிற நாடு இருக்கு. ஏற்கனவே 2 நேஷன் தியரி அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ்ல திரும்ப வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பிரெட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள், பொருளாதார சீர்திருத்தங்கள் உலகத்துல வரும் பொழுதுல இருந்து இதை பத்தி பேசிக்கிட்டே வராங்க. ஐநாவும் வந்து இதை ஒத்துக்கிட்டு தான் நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஆனா நீங்க என்ன இதுல இது பண்ணிடக்கூடாதுன்னா, பாலஸ்தீனம் நிலைத்து நிக்குமா? பாலஸ்தீனத்துக்கு நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய மாடிகள் இருக்கும், கட்டிடங்கள் இருக்கும். அந்த கட்டிடங்களுக்குள்ளார எல்லாமே வந்து அகதி முகாம்களா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க அவங்க. அவங்க மேல ஒரு குண்டு போட்டாலே அங்க தாக்குதலை வந்து இது பண்ண முடியாது. அப்ப இன்னும் மக்கள் நெருக்கடியில, நெரிசல்ல மக்களை இன்னும் தூண்டுறது அப்படிங்கிறது இது வந்து எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போ இஸ்ரேல் மட்டும் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புகள், வீடுகள், பராமரிப்புகள் எல்லாமே வந்து அதிகமாயிட்டே போகுது. அவங்க வந்து நில உரிமை கொண்டாடுறாங்க. 2000 ஆண்டுகளா 3000 ஆண்டுகளா வந்து இது எங்களுக்கு சொந்தமான நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே பாலஸ்தீனர்கள் தான் இவங்களும். சரியா? யூதர்களும் பாலஸ்தீனர்கள் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யூதர்களும் பாலஸ்தீனர்கள் தான். இஸ்ரேலிஸ் அப்படின்னு நேஷன் ஸ்டேட் தியரி டெவலப் ஆகும்போது தான், குறிப்பா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தான் இது உக்கிரமடையுது. ஆனா அதுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. பாலஸ்தீனர்கள் சரி நம்ம சகோதரன் தானே வரட்டும்னு சொல்லி விட்டது வந்ததுனால வந்த பிரச்சனை தான் இது. ஓகே. இது தென் அமெரிக்காலையும் இஸ்ரேலுக்கு தனி நாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்பிரிக்கால ஒரு இடத்துல தனியா ஒதுக்கி உங்களுக்கு கொடுத்துறையா, நீங்க அங்க போய்ங்க, அதான் இஸ்ரேல் வச்சுக்கோங்கன்னு இதெல்லாம் நடந்திருக்கு வரலாற்று ரீதியா. ஆனா அதெல்லாம் விடாம இதுதான் எங்களுக்கு இடம் சொந்தமான பூமின்னு சொல்லி இது பைபிள்ல சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுதுன்னு சொல்லி வந்தீங்க. ஆனா பாலஸ்தீனர்கள் அப்படிங்கிறது யாரு? யூதர்களும் பாலஸ்தீனர்கள் தான். ஓகே. அரேபியர்கள் இல்ல. இஸ்லாம் வந்து அதுக்கு அப்புறம் தானே வருது.
இஸ்லாமுக்கு முன்னாடியும் கிறிஸ்துவத்துக்கு முன்னாடியுமே பாலஸ்தீனர்கள் அங்க இருந்தாங்க. யூதர்களுக்கு முன்பாகவே பாலஸ்தீனர்கள் அங்க இருந்தாங்க. அதான் வரலாறு. யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு அகதிகளா வர்றப்போ ஜெர்மன்ஸ் டெஸ்ட்ராய்ட் அவர் ஹோம்ஸ் ப்ளீஸ் யூ டோன்ட் டெஸ்ட்ராய் அவர் ஹோப்ஸ், இதுதான் அந்த கப்பல்ல எழுதப்பட்டிருந்த வாசகம் சொல்லப்படுது. ஸோ அப்படி வந்தவங்க எப்படி சார் அந்த நிலப்பரப்பை இன்னைக்கு கையகப்படுத்தி தங்களுக்குன்னு ஒரு நாட்டை கட்டமைச்சு பாலஸ்தீனுக்குள்ள இன்னைக்கு அகதிகளா மாத்திருக்காங்க? அது எப்படி நடந்தது, நினைவு கூற முடியும்? இது வந்து ஒரு ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையே வந்து கதைகள் மூலமா நிர்ணயிக்கப்படுறதுதான். ம். ஒருத்தர் சொல்ற கதையை நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அந்த கதையின் மூலமா நம்ம வந்து பல்வேறு உண்மைகளை தேட ஆரம்பிக்கிறோம். அந்த கதை வந்து தொல்லியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ராமர் கோயிலா இருக்கலாம். இன்னைக்கு தொல்லியல் ரீதியான வரலாற்று வந்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கானான் தேசம் அப்படிங்கிற ஒரு கானான் தேசத்தை வந்து விவிலியத்துல சொல்லுது. உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட சத்திய பூமி, இதான் வந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பூமி அப்படின்னு பைபிள்ல நிறைய இடங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு தான் இவங்க வராங்க. ஆனா உண்மையிலே கானான் தேசம் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதாரம் இல்லை. இயேசுநாதர் வாழ்ந்ததுக்கு ஆதாரம் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஒரு சில இடங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் கதைகள். இதெல்லாம் உண்மையிலேயே வந்து எல்லாமே வந்து ஒரு கதையோட சேர்ந்து வரும் பொழுது காலப்போக்குல திரிந்து வரும் பொழுது அடையாளமா மாறு. அப்போ யூதர்களை ஏன் வந்து அழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்துச்சு ஜெர்மனியில. அந்த காலகட்டத்துல ஜெர்மனியில இந்த மாதிரி நடக்கும் பொழுது போகிறதுக்கு இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. சரி, யூதர்கள் அப்படின்னா இஸ்ரேல் ஒரு நாட்டையே உருவாக்குவோம், நம்ம தயவு செய்து கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லி இப்படிதான் வந்து உள்ள வராங்க. உள்ள வரும் பொழுதுதான் ஏற்கனவே வளமையா இருந்த இடம் தான். நீங்க இஸ்ரேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன் பாத்தீங்கன்னா பாலைவன பகுதிகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த பாலைவனத்திலையும் ஒலிவ மரங்கள் இருக்குது, வாழை மரங்கள் கூட வளர்த்தலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அங்கங்க பாலைவன சோலைகள் இருக்கு. வரக்கூடிய கொஞ்சம் நீர்வளத்தை வச்சு இவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, உலகத்துல எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்களோ அந்த யூதர்கள் யாரா இருந்தாலும் நேரடியா வந்து எங்களுக்கு இங்க தங்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு திறந்த அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, திருச்சியில கோயம்புத்தூர்ல தங்களை யூதர்களா மாத்திக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இஸ்ரேல்ல போய் நாட்டுல வீட்டுல சுகமா இருக்கிறாங்க. இந்தியர்கள், இந்தியாவா இருந்தவங்க யூதர்கள்னு சொன்னவங்க இதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல மணிப்பூர்லயும் நாகாலாந்துலயும் ஒரு சின்ன ஒரு பழங்குடியினர்கள் இருக்காங்க. அவர்களும் தங்களை யூதர்கள்னு சொல்லி இஸ்ரேலுக்கு போறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நிறைய வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள். இப்போ யூதர்களா தங்களை மாத்திக்கிட்டவங்களுக்கு அந்த நாட்டுல இடம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் உலகத்துல இருந்து வெளியே இருந்து வராங்க. இப்ப இவங்க வெளியே இருந்து வர்றவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? போலண்ட்ல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், அல்லது ஜெர்மனில இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், ரஷ்யால இருந்து வந்தவங்களாகட்டும், இவங்க எல்லாம் நேரடியா அரேபிய கலாச்சாரத்துக்குள்ள இல்லாதவங்க. அந்த அரேபிய கலாச்சாரத்துல இருந்த யூதர்கள் வேற. அந்த யூதர்கள் வந்து அவங்கதான் ஒரு அந்த காலத்துல ஒரிஜினலா இருந்த யூதர்கள். மனமாற்றத்தாலையும் மதமாற்றத்தாலையும் இடம்பெயர்வினாலையும் ஏற்பட்ட யூதர்கள் தான் மத்தவங்க. அப்ப திரும்ப வரும்பொழுது அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கும்போது பாலஸ்தீனியர்கள் அங்க இருக்கிறாங்க. பாலஸ்தீனியர்கள் அரேபியர்கள். அவர்கள் இடத்தை எடுத்தா தான் முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுடைய இன அடையாளத்தை சிதைக்கணும். ஒரு இன அடையாளம் என்ன? ஒலிவ மரங்கள். ஒரு ஒலிவ மரம் வந்து வளர்ந்து உங்களுக்கு அந்த கனிகளை கொடுக்கணும் 25 ஆண்டுகள் ஆகும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பொருளாதாரத்துக்கான வழி. இப்ப இந்த பொருளாதாரத்தை அழிக்கணும் அப்படின்னா ஒலிவ மரங்களை அழிக்கணும். அப்ப இடங்கள்ல இறங்கி ஒவ்வொரு வீட்லயும் ஒலிவ மரம் இருக்கும். இந்த மரங்களை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இடத்தை அபகரிக்கிறாங்க. இப்ப இந்த இட அபகரிப்பு அப்படிங்கும் போது ஒரு புது புது குடியிருப்புகளை உருவாக்குறாங்க. புதிய குடியிருப்புகளை நீங்க உருவாக்கும் பொழுது அங்க தேவையான இப்ப இஸ்ரேலியர்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி கூட்டுல கிபுட்ஸ்ல வாழக்கூடியவங்க, ஒரு குழாமாக வாழக்கூடியவர்கள். ஒரு ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்ட்ல இருந்து ஒரே இடத்துல சமைப்பாங்க, மாறி மாறி சமைச்சுக்குவாங்க, கூடைகள் பகிர்ந்துக்குவாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் அது. இப்ப இதை வந்து அவங்கவுங்க இடத்துல செய்யாம ஒரு புதிய நாட்டுல செய்யாம இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிற இடத்துல வந்து செய்யும் போதுதான் பிரச்சனை வருது.
அப்ப அங்க ஏற்கனவே வந்து ஜயனிசம் இருக்காங்க, ஜயனிஸ்ட் இருக்காங்க. ஜயனிஸ்ட் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடிப்படைவாதிகள். அடிப்படைவாதிகள் என்ன சொல்றாங்க, இந்த நாடு முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவங்களும் அரசுக்கு வராங்க. இப்ப இந்த மாதிரி பல்வேறு தரப்பினர்கள் சேர்ந்து வரும்பொழுது இவங்களுடைய ஐடியா, அஜெண்டா எல்லாமே ஒண்ணுதான். இந்த நிலத்தை அபகரிச்சு இவர்களை இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப போய்கிட்டு இருக்கு. அப்போ வெஸ்ட் பேங்க்ல இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சு எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க திரும்ப வர்றதுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆகும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அகதிகளா நீங்க வேற நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப உங்க நாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா பயம் இருக்கும் நிறைய. அந்த பயத்தினால வரமாட்டாங்க. இப்ப இலங்கை தமிழர்கள் வந்து இலங்கைக்கு போகாம இருக்க ஒரு முக்கிய காரணம் வந்து அந்த பயம். ஆனா அந்த பயம் உண்மையில் அடிப்படையில் இருக்கா இல்ல வந்து தானா வருதான்னு கேட்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல உண்மையாவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல இல்லாம இருக்கலாம். அங்க பாதுகாப்பு பிரச்சனை, அந்த பாதுகாப்பு பிரச்சனையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தா யார் திரும்ப வருவா? யாரும் வரமாட்டாங்க. அந்த நிலைமையை தான் இப்ப நம்ம பாக்குறோம். அப்ப ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களையும் வந்து அப்புறப்படுத்திடணும், அவங்களை அகதிகளா வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிடணுன்ற முடிவுல தான் இஸ்ரேல் இருக்குங்களா? அதாவது வெளிப்படையா அவங்க யாரும் சொல்றது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தீவிரவாதத்துல ஈடுபட்டீங்கன்னா நானும் தீவிரவாதத்துல ஈடுபடுவேன். இப்ப நான் செய்யறது தீவிரவாதம் இல்ல, நான் செய்யறது பாதுகாப்பு, நீ செய்யறது தீவிரவாதம். ஆனா பாலஸ்தீனர்கள் என்ன சொல்றாங்க, எங்க நாட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு நீ என்ன போன்னு சொன்னா அது தீவிரவாதம் இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான், இல்லைன்னு சொல்ல. அப்போ இந்த டூ நேஷன் தியரி அப்படிங்கிறது இரு தரப்பினரும் இப்ப நடக்கக்கூடிய இந்த சண்டையை உடனடியாக நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப சமீபத்துல ஆக்கிரமிப்புகளை நிறுத்தணும், புதிய ஆக்கிரமிப்புகளை ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் இவங்க முன்வைக்கிறாங்க வாதத்தை. இல்ல, கடந்த காலங்கள்ல நார்வே போன்ற நாடுகள் வந்து இதுக்கு வந்து முன்னின்று பண்ணதா சொல்லப்படுது. ஆனா இப்போ ஏன் சார் அது மாதிரியான சமரசங்களை யாருமே ஏற்படுத்த முயலலையா? இல்ல இப்ப வருது, நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, உக்கரத்துல இருக்கும்போது அது மாதிரி வராது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கூல் ஆஃப் பீரியட் இருந்தாதான் அது செய்ய முடியும். போர் உக்கரத்துல இருக்கும்போது போர் நிறுத்தணும், அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இஷ்டாக் ரபீனுக்கும் அன்வர் அல் சதாத்துக்கும் வந்து நடந்த அந்த முதல் இதுக்கு 2 பேருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குது. 2 பேர்த்தையும் கொண்டுட்டாங்க. அன்வர் அல் சதாத் எகிப்து நாட்டினுடைய இதா இருந்தவர், அதிபராக இருந்தவர், அவரையும் கொண்டுட்டாங்க. இஷ்டாக் ரபீனையும் இது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இத உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உலக நாடுகள் நேரடியா தலையிட்டு போதும். நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ 200 நாட்களை தாண்டி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு மேல ஒரு போர் நடக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நியாய அநியாயங்களை பார்த்து உடனடியா நிறுத்துறது நல்லதா. நன்றி சார். வரலாற்று பின்னணியோட பல தகவல்களை சொன்னீங்க. மிக்க நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.